ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேப்பர்லேயே ஒரு வலை பின்னல் மாதிரி அழகாக வெட்ட போகிறோம். அதுக்காக ரெக்டாங்கிள் ஷேப்பிங்கில் எடுத்து ரெண்டாக மடிச்சுக்கிட்டு அதை திரும்பவும் ரெண்டாக மடிச்சுக்கிட்டு திரும்பவும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டதுக்கப்புறமா நம்ம வெட்டிக்கலாம். வெட்டும்போது இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு வெட்டுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வெட்டினீங்கன்னா அடுத்த பக்கத்தில் முக்கால், ஃபுல் வெட்டக்கூடாது, முக்கால் வர மாதிரி திருப்பி 1/4 இன்ச்சு கேப்பில் வெட்டிக்கோங்க. லைன் போட்டுட்டு வெட்டினாலும் ஒன்றும் இல்லை, லைன் போடாமல் இந்த மாதிரி வெட்டினாலும் ஓகே தான். ரொம்ப மெலிசாவும் வெட்டாதீங்க, அது பார்க்க அழகாக இருக்காது. கொஞ்சம் இடம் விட்டுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சாவது இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்டுக்கும் வந்துடாதீங்க, அதுவுமே கிழிஞ்சிரும். முக்கால்வாசி போதும், முக்கால்வாசி வர மாதிரி வெட்டிக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபுல்லாகவே வெட்டிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக வெட்டிட்டேன். வெட்டினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, அதில் கரெக்டாக முக்கால் தான் வெட்டியிருப்பேன். இது பிரிக்கும்போது நம்ம ரொம்ப கவனமாக பிரிக்கணும், இல்லைன்னா கிழிஞ்சிரும். ஏன்னா ஒரு லேயரில் மாற்றி இழுத்துட்டோன்னா அது மொத்தமாகவே கிழிஞ்சிரும். அதனால் ரொம்ப கவனமாட்டு கரெக்டாக அந்த லேயரை பார்த்து பிரிச்சுக்கோங்க. நம்ம சேர்த்து வச்சு இது பண்ணுறதுனால தான் அதை ஒட்டி பிடிச்சிருக்குது. நம்ம சேர்த்து வச்சு வெட்டுறது பார்த்திங்களா, அதனால் அது ஒட்டும். இன்னும் ஒரு லேயர் இருக்குது, அதையும் கூட நம்ம அதை பிரிச்சிருவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசி லேயர் பிரிச்சிட்ருக்கோம். பாருங்கள், நிமித்து பாருங்கள், இங்கே பாருங்கள், வலை பின்னல் மாதிரி ஒரே மாதிரி இருக்கும். பார்க்க க்யூட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது ஒரு விளையாட்டு மாதிரி இருக்கும். நம்ம அப்படி அமுக்கி வச்சுட்டு இப்படி பிரிக்கும்போது அது திரும்ப சுருங்கி வரும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது அந்த பின்னல் மாதிரி. நீங்கள் என்ன சும்மா ரஃப்பான ஒரு பேப்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது அப்படி விளையாடும்போது அழகாக இருக்கும். விளையாடும்போது இவ்வளோ நேரம் டைம் செலவு பண்ணி பார்க்குறீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.